الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم وأشهد أن لا إله إلا الله العز الأكرم وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الداعي إلى السبيل الأقوم وصلى الله وبارك عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை, நாளை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என வல்லவன் அல்லாஹ்வினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வார்த்தை. அவனுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் வாழ்க்கை முறைகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை அனலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை முறையான சுன்னா என்றும், மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிதாக உண்டு பண்ணப்படுபவை என்றும், அவ்வாறு உண்டு பண்ணப்படக்கூடிய அனைத்தும் பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் அடியானை நாளை மறுமை நாளில் நரகப்படுகொலிக்கு இட்டுச் செல்லும் என்ற அன்னலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹ்வை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிப்பதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்துலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் யாவருமே அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு பிரகாரமாக அவர்களிடம் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக சிறந்த ஒரு பண்பாக பொறுமையாக காணப்படுதல் எனும் பழக்கம் காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது, நபிகளாருடைய ஹதீஸில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகமான அல் குர்ஆனிய வசனங்கள் நபிகளாருடைய பொன்மொழிகள் பொறுமையை பற்றி பேசக்கூடியதை, பொறுமையுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லுவதை காண முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளிகளோடு இருக்கின்றான் என்று சூரத்துல் பக்ராவிலே சொல்கின்றான். அதே போன்று சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளிகளை விரும்புகின்றான் என்று சொல்கின்றான். பொதுவாகவே இந்த உலகத்திலே யாருமே வணக்கம் செய்வது அல்லாஹுடைய மஹப்பத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெறுவதற்காகவே ஒவ்வொருவரும் வணக்கங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா பொறுமை என்ற பண்பை தன்னுடைய மஹப்பத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக இந்த சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலிகள் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதை காண முடிகின்றது. அதிலும் ஒரு சில அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் பேசுகின்ற பொழுது அவற்றுக்கான கூலி அளவின்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசிக் கொண்டிருக்கின்றன. பொறுமையும் அவ்வாறான ஒரு அமலாக ஒரு பண்பாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப்,
பொறுமையாளிகள் அவர்களுடைய கூலி அளவின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த பொறுமையாளிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே நுழைகின்ற பொழுது மலக்குமார்கள் இவர்களுக்கு சலாம் சொல்வதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். நீங்கள் இந்த உலகத்திலே பொறுமையாக இருந்ததன் காரணமாக உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் சிறந்த இடம் என்ற கருத்துப்பட மலக்குமார்கள் அந்த பொறுமையாளிகளை பார்த்து மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே சொல்வார்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இந்த பொறுமையாளிகள் அவர்கள் பொறுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததன் காரணமாக மறுமையிலே சுவர்க்கத்துடைய அறைகள் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஏராளமான வசனங்கள் பொறுமையை வலியுறுத்தியும் பொறுமையுடைய சிறப்பை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஸ்ஸப்ரு தியாஉன். இந்த பொறுமை இருக்கின்றதே அது ஒரு பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு மனிதன் பொறுமைசாலியாக இந்த உலகத்திலே வாழுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் பிரகாசமானதாக வெளிச்சமானதாக அமைந்துவிடும் என்ற கருத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, வமா உஅதிய அஹதுன் அதான் கைரம் மினஸ் ஸப்ரி. இந்த உலகத்திலே யாருக்கும் பொறுமையை விட சிறந்த ஒரு அருட்கொடையை அல்லாஹு தஆலா வழங்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இவ்வாறு பொறுமையை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் பல தடவைகள் புகழ்ந்துரைத்துவிட்டு அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொறுமையாக வாழுமாறு பொறுமையை கடைபிடிக்குமாறு நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க இந்த உலகத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எந்த அளவுக்கு சொல்கின்றான் என்றால், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி. உலுல் அஸ்ம் என்று அறியப்பட்ட மிகவுமே சோதிக்கப்பட்ட அந்த 5 நபிமார்கள் எவ்வளவு பொறுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அதே போன்று நீங்களும் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொறுமையை பற்றி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகவே கேள்விப்படுகிறோம். உண்மையில் பொறுமையில் என்றால் என்ன, உண்மையில் பொறுமை என்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்ற வார்த்தை நம்முடைய செவிகளை எட்டுகின்ற பொழுதே நமக்கு முன்னால் தோன்றுவது, நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஜனாசா விழுந்தால் அல்லது நம்முடைய வியாபாரத்திலே ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டால் அல்லது எங்களுடைய உடம்பில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் நாங்கள் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு அவனுடைய கூலி எதிர்பார்த்து நிராசை அடையாது இருக்க வேண்டும் என்ற கருத்தே நம்முடைய கண்முன் தோன்றுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமை என்பது சோதனைகளின் போது மட்டுமல்ல, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது பொறுமை சோதனைகளின் போது பொறுமை கொள்ளும் என்பது பொறுமையுடைய ஒரு பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், பொறுமை என்பது 3 பகுதிகளை கொண்டிருக்கின்றது. ஒரு பகுதி என்னவென்றால், நாங்கள் புரிகின்ற இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துக்களை செய்கின்ற விடயத்தில் அல்லாஹுக்காக நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பொறுமையோடு அதனை செய்து முடிப்பதும் பொறுமையுடைய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு வகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நம்மை ஷைத்தான் பாவங்களில் ஈடுபடுமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் பொறுமையோடு இருக்கின்றோமே, அதுவும் பொறுமையுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. 3வது பகுதியாகத்தான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நோய் நொம்பலங்கள் ஏற்படுகின்ற பொழுது, துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டிருப்பது இன்னொரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த பொறுமை என்பது விரிந்தொரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது சோதனைகள் விடயத்தில் எந்த அளவு பொறுமையாக இருக்குமாறு நமக்கு சொல்லி இருக்கின்றதோ அதே போன்று இந்த இபாதத்துக்களை புரிகின்ற விடயத்தில், பாவங்களை தவிர்த்து வாழ்கின்ற விடயத்தில் கூட பொறுமையாக வாழுமாறு அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஃபஅபுதுஹு
வஸ்தபிர் லிஇபாததி, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வணங்குகின்ற பொழுது அந்த இபாதத்திலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகின்ற விடயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் இபாதத்துடைய விடயத்தில் பொறுமை வேண்டும்? அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், நம்மை படைத்த பொழுது இந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதமிட்டான். என்ன சபதம் என்றால், அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட சில நல்லடியார்களை தவிர அவனால் முடியுமான அளவுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் வழிகெடுப்பதாக அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு வந்திருக்கின்றான். எனவே நாங்கள் எந்த ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுதும் இயல்பாகவே ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில் அதனை செய்தை விட்டும் தடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். இதனால் தான் எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்தையும் அந்த இபாதத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பொறுமை என்ற ஒரு அம்சம் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் அதிலே பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தினந்தோறும் தொழக்கூடிய 5 வக்து தொழுகைகளை யோசித்து பாருங்கள். அதிலும் நாங்கள் உண்மையாகவே 5 வக்து தொழுகைகளை சரியாக பேணி தொழுது வருகிறோம் என்று சொன்னால், அங்கேயும் நாங்கள் பெரியோரு தியாகத்தோடு பொறுமையோடு தான் அதனை செய்து வருகின்றோம். உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், சுபஹுடைய தொழுகை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, உங்களில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற பொழுது ஷைத்தான் அவருடைய பிடரியில் 3 முடிச்சுகளை விடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சின் பொழுதும் இது உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, கொஞ்சம் தூங்கி எழும்புங்கள் என்று அவனை தூங்குவதற்கு, தொழுகையை விட்டும் தூரமாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சுபஹுடைய நேரத்தில் அதான் சொல்கின்ற பொழுது நாங்கள் எலாம் வைத்து பள்ளிவாளுக்கு வந்து தொழுகிறோம் என்று சொன்னால் நாங்களும் பொறுமைசாலிகள் தான். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே போன்று துஹர் அஸ்ருடைய நேரங்களை எடுத்து பாருங்கள். அந்த நேரங்களிலே பொதுவாகவே வியாபாரத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது, வியாபாரத்திலே நாங்கள் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, பல இலாபங்களை குவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதானுடைய சத்தம் கேட்கின்றது. அங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த விடயம் ஞாபகம் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முனாஃபிகீன்களை தவிர இந்த பள்ளிவாளுக்கு 5 வக்து தொழுகைகளுக்கு வராமல் யாரும் இருந்ததில்லை. முனாஃபிக்குகள் மாத்திரம்தான் 5 வக்து தொழுகைகளுக்கு பள்ளிவாளுக்கு வரமாட்டார்கள் என்ற அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய செய்தி ஞாபகம் வருகின்ற பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு, அந்த அனைத்து இலாபங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் இலாபம் பெறுவதற்காக பள்ளிவாளுக்கு விரைந்து வருகிறோம். இதுவும் ஒரு பொறுமை தான். அதே போன்று மக்ரிபுடைய இஷாவுடைய நேரங்களை எடுத்து பாருங்கள். அன்று முழுவதும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைத்துவிட்டு வீடுக்கு போகின்ற நேரத்திலே, தொழில் விட்டு வந்து வருகின்ற நேரத்திலே அங்கே அதானுடைய சத்தம் கேட்கின்றது. மிகவும் களைப்பாக இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் லேட்டாகி தொழலாம் என்று சொல்கின்ற பொழுது கூட நாங்கள் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பள்ளிவாளுக்கு வந்து தொழுகிறோம் என்றால் அதுவும் பொறுமையுடைய ஒரு அடையாளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை விடயத்தில் வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா என்று அல்லாஹு தஆலா சொல்லி தொழுகையுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு பொறுமை தேவைப்படுகின்றது என்பதை நமக்கு பாடமாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், உங்களுக்கு நான் சில விடயங்களை கற்றுத் தரட்டுமா? அவற்றை செய்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய அந்தஸ்துக்களை கூட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், கற்றுத் தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயங்களை சொன்னார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இஸ்பாகுல் வுது அலல் மகாரி, சாதாரண நேரங்களில் அல்ல, மிகவும் கஷ்டமான வெறுப்பான நேரங்களில், கடுமையாக குளிராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நோய்வாயோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வுலுவை பூரணமாக செய்தல். இரண்டாவது வகஸ்ரத்துல் குதா இலல் மசாஜித், வாகனத்தில் பயணிக்க முடியுமாக இருக்கின்ற பொழுது வீட்டிலே வுலு செய்து கொண்டு அதிகமாக 8 கல் வைத்து பள்ளிவாளுக்கு வருதல். வந்திதாரு ஸலாத்தி பாத ஸலா, ஒரு தொழுகை முடிந்த பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் என்ற இந்த 3 விடயங்களில் செய்கின்றவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறுமை நாளில் அவர்களுடைய தரஜத்துக்களை உயர்த்துவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 விடயங்களை பாருங்கள். இந்த 3 விடயங்களை செய்வதாக இருந்தால் கட்டாயமாக நமக்கு பொறுமை தேவைப்படுகின்றது. உண்மையிலே கஷ்டமான வெறுப்பான கடும் குளிரான நோய்வாய்ப்பட்ட
பட்டிருக்கின்ற நேரத்தில் நீரை தொடுவதே மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்து நாங்கள் உழு செய்கின்றோமே, இதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தருகின்றான். அதே போன்று வாகனத்தில் செல்வதற்கு வசதி இருந்தும் நாங்கள் உழு செய்து கொண்டு வீட்டிலிருந்து நடந்து வருகிறோமே, அந்த பொறுமைக்குத்தான், அந்த தியாகத்துக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தருகிறான். அதே போன்று ஒரு தொழுகை தொழுது முடிந்த பின்னால் அடுத்த தொழுகை வரும் வரைக்கும் பள்ளிவாயிலே காத்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வெயிட் பண்ணுவதற்காகத்தான், அந்த பொறுமைக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த சிறப்பை தருகின்றான் என்று சொன்னால் தொழுகை விடயத்தில் எந்த அளவுக்கு பொறுமை தேவை என்பதை நம்மால் அவதானிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பை எடுத்து பாருங்கள். நோன்பு என்பது பொறுமையுடைய மறுவடிவம் என்று சொல்லலாம். பொறுமையை போன்று அல்லாஹு தஆலா விசேஷமாக இந்த நோன்பை பற்றி சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த நோன்பு எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி, அவனுடைய உணவையும் குடிபானத்தையும் இச்சையையும் எனக்காக விடுகின்றான், எனவே நான் அவனுக்காக கூலி வழங்குகிறேன். ஒரு மனிதன் சுன்னத்தான நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், ஃபர்தான நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், அவனுக்கு அனைத்து வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அங்கே பொறுமையாக இருக்கிறானே, அதற்காக அல்லாஹு தஆலா அளவில்லாத கூலியை வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜகாத்தை எடுத்து பாருங்கள். இங்கே ஜகாத் என்பது எவ்வளவோ வியர்வை சிந்தி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த சொத்திலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற பொழுது குறிப்பிட்ட நிசாபை அடையுமாக இருந்தால் நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய உள்ளங்களில் ஷைத்தான் ஊசலாடலாம். ஏன் நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நபிகளார் மரணித்த பின்னால் ஒரு ஷாரார் உருவானார்கள். அவர்கள் எப்படி என்றால், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், அனைத்து கடமைகளை செய்கிறோம், ஆனால் ஜகாத்தை மாத்திரம் கொடுக்க மாட்டோம். அவர்களுடைய உள்ளங்களில் அந்த ஜகாத்தை வெளியேற்றுவதற்கான பொறுமை, அந்த மனோபக்குவம் காணப்படவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியதாக சஹாபாக்கள் தீர்ப்பு செய்து அவர்களோடு யுத்தம் புரிகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த சொத்திலிருந்து நாங்கள் ஒரு தொகையை எடுத்து கொடுக்கிறோமே, ஒரு வறியவன் வீட்டுக்கு வந்து அவருடைய தேவை முறைப்படுகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுக்காக ஷைத்தான் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது கூட நாங்கள் அதனை அல்லாஹுக்காக கொடுக்கிறோமே, அதுவும் பொறுமையில் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் ஜகாத்தை கொடுக்கின்ற சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது, சதகாவை பற்றி சொல்கின்ற பொழுது, நல்ல பாதைகளில் செலவழிப்பதை பற்றி சொல்கின்ற பொழுது, நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தான் நமக்கு தந்ததாக ஞாபகம் ஊட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கம் என்று வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே எடுத்து பார்த்தால் 20-25 லட்சங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பளத்தை அந்த செலவை வைத்து நாங்கள் செலவிட்டு விட்டு அங்கேயும் போக வேண்டிய காலம், கடுமையான உஷ்ணமான காலப்பகுதியிலே அந்த வெயிலில் இருந்து கொண்டு நாங்கள் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா என்று மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பொறுமையோடு வணக்கம் புரிந்துவிட்டு வருகிறோமே, அந்த பொறுமைக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய பரிசு தான் ரஜஅக யௌம வலதத்ஹு உம்முஹு, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத்துக்களை சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த இபாதத்துக்களில் பொறுமை அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நபிகளார் மக்காவுடைய முன்றலிலே தொழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்திலே போடப்பட்ட சந்தர்ப்பத்தில் நபிகளார் தொழுகையை விடவில்லை, பொறுமையாக நின்று தொழுதார்கள். அதே போன்று தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது இரத்தங்கள் வருகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டும் அந்த பொறுமையை விடவில்லை. அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்ததன் காரணமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அழகிய மார்க்கத்தை நாங்கள் வாரிசுகளாக பெற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமைக்கு முன்னுதாரணம் கூறப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்தில்
அல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக எந்த அளவுக்கு பொறுமையோடு செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் தெரிந்த விடயம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதனை ஒரு வழிபாடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எவ்வித தயக்கமும் இல்லாமல் அல்லாஹுக்காக தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி தான் பெற்ற அந்த சொந்த மகனை அறுப்பதற்காக முன்வருகின்றார். அவரிடம் காணப்பட்ட அந்த பொறுமைக்கு பரிசாக அல்லாஹு தஆலா இன்று ஒவ்வொரு வருடமும் உத்ஹியா என்ற பெயரில் அவர் செய்த அந்த தியாகத்தை அவருடைய பொறுமையை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இபாதத்துடைய விடயத்தில் பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமை என்று வருகின்ற பொழுது இபாதத்திலே பொறுமையாக வருகின்ற பொழுது இபாதத்தை செய்வதற்கு முன்னாலும் பொறுமையாக இருக்க வேண்டும், இபாதத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும், இபாதத்தை செய்ததன் பின்னாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கின்றேன். நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மனதிலே எண்ணம் வருகின்றது. அந்த எண்ணம் வருகின்ற பொழுது சில பொழுது ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாடி விடுவான். இவ்வாறு நீ இந்த சதக்காவை செய்தால் உன்னை மக்கள் போட்டுவார்கள், உன்னை ஊரிலே பெரிதாக மதிப்பார்கள் என்ற அந்த ஊசலாட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த இபாதத்தை செய்வதற்கு முன்னாலே நமக்கு பெரிய ஒரு பொறுமை தேவைப்படுகின்றது. நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக செய்ய போகிறேன் என்ற அந்த இஹ்லாஸை வரவழைப்பதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. அந்த இபாதத்தை சதக்காவை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஷைத்தான் மறுபடியும் வருவான், நம்முடைய உள்ளங்களில் பெருமையை போடுவான். அந்த சந்தர்ப்பத்திலே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, யாருடைய உள்ளத்தில் அனுப்பிரமாணம் அளவு பெருமை இருந்தாலும் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி ஞாபகம் வந்து நாங்கள் அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது கூட நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பொறுமையாக இபாதத்தை செய்ய வேண்டும். இபாதத்தை செய்து முடிந்த பின்னால் பொறுமை மிகவும் முக்கியமாக அவசியப்படுகின்றது. நம்மில் பலர் தோற்று போகக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருக்கின்றது. எத்தனையோ சதகாக்களை செய்கிறோம், எத்தனையோ சதகாக்களை தானம் தர்மங்களை செய்கிறோம். செய்து முடிந்த பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கின்றான் தானே அல் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் செய்த சதகாக்களை பிறரிடம் சொல்லி காட்டி அல்லது அந்த சதகாவை வைத்து பிறரை நோவினை செய்வதன் மூலமாக உங்களுடைய சதகாக்களுடைய நன்மைகளை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இபாதத்தை செய்து முடிந்த பின்னால் பொறுமை மிகவும் அவசியப்படுகின்றது. எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழித்து நான் ஒருவனுக்கு நலவு செய்கிறேன், அவனுக்கு நான் நலவு செய்த பின்னால் அவனே எனக்கு கெடுதி செய்து வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் சொல்லும், இவ்வளவெல்லாம் உனக்கு செய்தேன் தானே, அதனை சொல்லி காட்டுமாறு அவரிடம் சொல்லி காட்டுமாறு நம்முடைய உள்ளம் சொல்லும். ஊராரிடம் குடும்பத்தாரிடம் சொல்லி காட்டுமாறு நம்முடைய உள்ளம் சொல்லும். நாம் பல தடவைகள் விழக்கூடிய ஒரு இடம், எவ்வளவு வருடங்கள் கழித்து செய்தாலும் இவ்வாறு நாங்கள் பிறரிடம் சொல்லிவிடுவோமாக இருந்தால் நம்முடைய இபாதத்துக்கள் அவ்வாறே தாரை வாத்துவிடும். ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய உபயோகம் என்னவென்று சொன்னால், நாம் பல பொழுது சொல்கின்ற பொழுது பெருமைக்காக சொல்லவில்லை, படிப்பினைக்காக சொல்கின்றேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய சதகாக்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இபாதத்தை செய்கின்ற பொழுதும் பொறுமை தேவைப்படுகின்றது. ஒரு இபாதத்தை செய்து முடிந்த பின்னாலும் பொறுமை தேவைப்படுகின்றது. எனவே இபாதத்துடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துக்களின் போதும் பொறுமையை கடைபிடிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது பகுதி என்னவென்றால் பாவங்கள் செய்வதற்கு மனது தூண்டுகின்ற பொழுது நம்முடைய மனதை நம்முடைய கண்ட்ரோல் எடுத்து நாங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த அம்சம் காணப்படுகின்றது. பொதுவாகவே மனித மனத்தை பொறுத்தவரையில் அது பல தரப்புகளை கொண்டது, பல வகைகளை கொண்டது. அதனை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றன. பொதுவாகவே பெரும்பான்மையான மனிதர்களுடைய மனதை பொறுத்தவரையில் இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, இம்ராத்துல் அசீஸுடைய மனைவி சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டு. இந்த மனித மனம் இருக்கின்றது, அது மோசமான விடயங்களை பாவமான காரியங்களை ஏவக்கூடியதாக இருக்கின்றது என்ற அந்த இம்ராத்துல் அசீஸுடைய வாசகத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத்தை செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற பொறுமையை விடவும் இருமடங்கு பொறுமை ஒரு பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு இபாதத்தை
செய்வதற்காக நாங்கள் பொறுமை காப்பதை விடவும் ஒரு பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக பொறுமை காப்பது தான் மிகவும் சிரமமான காரியம், மறுபுறத்தில் மிகவும் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியம் என்று இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தில் இதனால் தான் பாவங்களை விலகிக் கொள்வர்களுக்கு கூட நன்மைகளை இஸ்லாம் சொல்கின்றது. எந்த அளவுக்கு அழகிய மார்க்கம் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைன் ஹம்ம பிஸய்யிஅத்தின் ஃபலம் யஃஅல்ஹா கதபஹல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலத்தன். ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கின்றார், அந்த பாவத்தை செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டால், தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு பூரணமான நன்மையை வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மை செய்யாமல் பாவத்தை செய்வதாக நினைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக விட்டாலே இஸ்லாம் பூரணமான நன்மையை தருகின்றது என்று சொன்னால், பாவத்தை செய்யாமல் பொறுமையாக இருப்பது எந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் பெறக்கூடிய 7 ஷாராரை பற்றி சொல்கின்ற பொழுது, ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجبال فقال اني اخاف الله. அவரை ஒரு பெண் அழைக்கிறாள், மிகவும் பணம் வாய்ந்த பதவி வாய்ந்த அழகு வாய்ந்த ஒரு பெண் அழைக்கிறாள். அப்பொழுது فقال اني اخاف الله, அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்த அந்த பாவத்தை விட்டும் தூரமாகி விடுகின்றார் என்றால் அல்லாஹ் தஆலா அவருக்கு அர்ஷின் கீழால் நிழல் வழங்குகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பாவங்கள் செய்வதற்கு மனதுகள் தோன்றுகின்ற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகும் வனப்பும் வாய்ந்த ஒரு வாலிபராக இருந்தார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த எகிப்து அதீதுடைய மனைவி விபச்சாரம் புரிவதற்காக அழைக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் அவர்களுக்கு கிடைத்தாலும் அவர் அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இம்ராத்துல் அசீஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி கொண்டு வந்து அவருடைய சட்டையை பிடித்து கிழித்த போதும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பாவத்தை விட்டார். வாய்ப்பு கிடைத்தும் அந்த பாவத்தை விட்டனால் அல்லாஹ் தஆலா கான இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் எங்களால் தேர்வு செய்யப்பட்ட நல்லடியார்கள் ஒருவராக இருந்தார் என்று நமக்கு பாடம் புகட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பாவங்கள் செய்வதற்கு மனதில் தூண்டும் ஷைத்தான் அதற்காக முயற்சித்துக் கொண்டே இருப்பான். எவ்வாறாவது நம்மை நரகத்துடைய பாதையில் புகுத்தி விடுவது தான் அவனுடைய உயர்ந்த இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருப்போமாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் தஆலா மிகவும் உயர்ந்த சன்மானங்களை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். இன்று பலரும் போதைக்கு அடிமையானவர்களாக, மதுவுக்கு அடிமையானவர்களாக, சிகரெட்டுக்கு அடிமையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களிடம் பேசி பார்க்கின்ற பொழுது பலரும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நான் எப்போதோ அடிமையாகிவிட்டேன், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனது துடிக்கின்றது, ஆனால் எனக்கு என்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடிவதில்லை, பொறுமையாக இருக்க முடியாமல் இருக்கின்றது, அடிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக என்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய காட்சியை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்காக விடுவதற்கு முயற்சிக்கின்ற ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஒரு நன்மையை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்த அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விடுபடுவதற்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஒவ்வொரு நன்மை பூரணமான நன்மை எழுதப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வாறு பாவங்களின் போது பொறுமையாக இருப்பது? பொதுவாகவே பாவங்களை செய்வதற்கு மனது அடிக்கடி தூண்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இலகுவாக பொறுமையாக இருந்து விட முடியாது. இதற்கு இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகிய சில வழிகாட்டல்களை சொல்கின்றார்கள். அதில் ஒரு சில விடயத்தை பார்ப்போம். அதிலே ஒன்றுதான், நம்முடைய மனதை பாவத்தை செய்யுமாறு தூண்டுகின்றதா, அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நம்மிடத்திலே வரவழைக்க வேண்டும். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று அந்த ஒதுங்கிய வாலிபனுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷிலே நிழல் வழங்குகின்றானே, அதே போன்று
நம்முடைய மனதை ஒவ்வொரு தடவைகள் பாவத்தை செய்யுமாறு சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் தந்த உறுப்புகளின் மூலமாகத்தான் நான் பாவம் செய்ய போகிறேன், அல்லாஹ் தந்த நாவு தான், அல்லாஹ் தந்த கண்கள் தான், அல்லாஹ் தந்த கரங்கள் தான், அல்லாஹ் தந்த கால்கள் தான் என்ற அந்த அல்லாஹுடைய நிஅமத்தை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்துக்கு வழங்குகின்ற நிஅமத்தை அவர்களாகவே பாவகாரியங்கள் செய்து மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவன் மாற்ற மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆது சமூது கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு ஆற்றல்களையும் நிஅமத்துக்களையும் வழங்கியிருந்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு எவ்வளவு ஆற்றல்களை வழங்கியிருந்தான். அவர்கள் அதனை எல்லாம் பொய்ப்பித்தன் காரணமாக அவர்களை பூண்டோடு அழித்த வரலாற்றை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே நாங்கள் நம்முடைய கண்களால் பாவம் செய்கிறோமா? ஒவ்வொரு தடவையும் யோசிக்க வேண்டும். இந்த கண்ணுடைய பார்வையை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கினால் எவ்வளவு தான் பணம் கொடுத்தாலும் இன்றைய எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கையிலே நிரம்ப பணம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து பறித்த அந்த நிஅமத்தை அவர்களால் ஒருபொழுதுமே திருப்பி எடுத்து விட முடியாது. எனவே பாவம் செய்கிறோமா? பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய முக்கியமான எண்ணம் என்னவென்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த தன்மையை நம்மிடத்திலே நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் என்னவென்றால் நாங்கள் பாவம் செய்வதற்கு மனது தூண்டுகின்றதா? வெட்கம் வர வேண்டும். அல்லாஹு தஆலா தந்த உறுப்புகளின் மூலமாகத்தானே நாம் பாவம் செய்ய போகிறேன். அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் தானே. ஒவ்வொரு மரத்திலிருந்து இழக்கூடிய ஒவ்வொரு இலையையும் அல்லாஹுக்கு தெரியும் தானே. நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நான் தனிமையில் செய்த, நான் இரகசியமாக செய்த அந்த பாவத்தை வெளிப்படுத்தினால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் செய்கின்ற பாவங்களை நினைத்து நாங்கள் வெட்கப்பட வேண்டும். யார் அனுப்பிரமாணமல ஒரு கெடுதியை செய்தாலும் அதனையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் கொண்டு வருவான். நாளை மறுமை நாளில் அந்த கெடுதியையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சிறியதொரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய மனதை பாவங்கள் செய்வதற்கு தூண்டுகின்றதா? இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகிய செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் ஒரு நன்மையை செய்கின்றீர்கள், ஒரு இபாதத்தை செய்கின்றீர்கள், அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படியே இல்லாமல் போய்விடும். ஆனால் அதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மறுமை வரைக்கும் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுவதற்காக அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்து வருகின்றீர்கள். வரும்பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம் நீங்கிவிடும். அதற்கான நன்மை உங்களுக்கு மறுமையிலே கிடைக்கும். அதே போன்று நீங்கள் ஒரு பாவத்தை செய்வதற்கு முனைகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய இன்பம் அது தற்காலிகமானது, அது அவ்வாறே நீங்கி சென்றுவிடும். ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை நாளை மறுமை வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அதிலே கிடைக்கக்கூடிய தண்டனைகள் மிகப்பெரிய தண்டனை. எங்களுடைய உள்ளங்கள் குறுகுறுத்துக் கொண்டிருப்பது, நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து நம்முடைய உள்ளங்களே குறுகுறுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு நிலை இருக்கும். இதனால் தான் பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய சிலரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முகங்களிலே பொலிப்பு காணப்பட மாட்டாது. எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் அலைக்கழிந்தவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே பாவங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த பாவத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தற்காலிகமானது. ஆனால் அந்த இன்பம் நீங்கிவிட்டால் அல்லாஹு தஆலா நான் அதற்காக மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயமாக மறுமையில் அதற்கான தண்டனையை தருவான். அந்த தண்டனை நீங்க மாட்டாது என்ற செய்தியை நாம் எல்லாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது பாவங்கள் விடயத்தில் நாங்கள் கவனமாக இருப்பதற்கு ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமையின் மூன்றாவது பகுதிதான் சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பது. இதுவும் இஸ்லாத்திலே பாராட்டப்பட்ட ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கின்றது. இன் அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றன. இதா அஸாபத்து ஸர்ரா ஷக்கர, அவனுக்கு நல்ல ஒரு காரியம் நடந்தால், சந்தோஷம்
சந்தோஷமான ஒரு காரியம் நடந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். வைன் அஸாபத்து தர்ரா, அவனுக்கு மோசமான ஒரு காரியம் நடந்தால் அவன் பொறுமையாக இருக்கின்றான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோதனைகள் வருகின்ற பொழுது, நோய் நொம்பலங்கள் வருகின்ற பொழுது, கவலைகள் துக்கங்கள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய காலிலே குட்டக்கூடிய முள்ளாக இருந்தாலும் அந்த முள்ளுக்காக அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் விடயத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவம் போதும் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றாள். அந்த பெண்மணிக்கு ஃபிட் போன்ற ஒரு நடுக்கம் நோய் காணப்பட்டது. அந்த நோய் வந்துவிட்டால் அவள் அப்படியே நடுங்கி நடுங்கி கீழே விழுந்து விடுவாள். அவளுடைய ஓரத்து பகுதிகள் எல்லாம் அவ்வாறே தெரியக்கூடிய மிகவும் மோசமான ஒரு நோய் காணப்பட்டது. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இவ்வாறு ஒரு நோய் இருக்கின்றது, இந்த நோய் என்னை விட்டு நீங்க வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்களேன் என்று சொன்ன பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதே நோயோடு பொறுமையாக இருந்து மரணித்தால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா இதற்கு பகரமாக சுவர்க்கத்தை வழங்குவான் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னால், என்ன தெரியுமா, நான் இதே நோயோடு வாழ்ந்து மரணிக்கின்றேன், ஆனால் ஒரே ஒரு விடயத்துக்காக துஆ கேளுங்கள், நான் அவ்வாறு கீழே விழுகின்ற பொழுது என்னுடைய ஓரத்து பகுதியில் மாத்திரம் தெரியக்கூடாது, அதற்காக மாத்திரம் துஆ கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சென்ற காட்சியை காணலாம். சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு நன்றாகவே தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இதற்கு பின்னால் என்னுடைய நான் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த நோய் என்னை விட்டு நீங்காது, இதே நோயோடு தான் மரணிக்க வேண்டும் என்று தெரிந்தும் பொறுமையாக சென்ற காரணமாக அல்லாஹு தஆலா அவளுக்கு சுவர்க்கத்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பொறுமை என்பது இபாதத்துடைய விஷயத்திலா இருக்கலாம், அல்லது மார்க்கத்துடைய விஷயத்திலா இருக்கலாம், அல்லது பாவங்களை செய்கின்ற பொழுதா இருக்கலாம், இது போன்ற எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அது தான் பொறுமை. அந்த பொறுமைக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த சன்மானங்களை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான். வல்ல அல்லாஹு தஆலா நம்மை கடைசி வரைக்கும் பொறுமையோடு வாழ்ந்து மன்னிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அல் குர்ஆனும் சுன்னாவும் பொறுமையை பற்றி எந்த அளவுக்கு சிறப்பித்து பேசியுள்ளன என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் முதலாவது குத்பாவிலே பார்த்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் நமக்கு பொறுமையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஆனால் பொறுமையாக வாழ்வதற்கு முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கும் இஸ்லாம் சில அழகிய வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதிலே முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய மனம் என்பது நாங்கள் போராட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, எங்களுடைய விடயத்தில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ லனஹ்தியன்னஹும் சுப்லனா, நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாதைகளை திறந்து கொடுப்போம், எங்களுடைய பாதைகளின் பால் நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் தான் அதற்கு முயற்சிக்க வேண்டும். நாங்கள் கவனஈனமாக இருந்துவிட்டு, நாங்கள் கேலஸாக இருந்துவிட்டு, நாங்கள் சோம்பேறித்தனத்தோடு வாழ்ந்துவிட்டு அல்லாஹு தஆலா எனக்கு பொறுமையை தரவில்லை என்று என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று கூறி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமை யதஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ், யார் பொறுமையாக இருப்பதற்கு முயற்சிக்கின்றார்களோ யுஸப்பிருஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவரை பொறுமையாளியாக மாற்றி வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் முயற்சிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது. பொதுவாகவே
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது வல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு லில்லாஹ், உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா, உண்மையான போராளி யார் தெரியுமா, தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உள்ளம் இருக்கின்றதே ஒரு மனிதனை கூட இலகுவாக வீழ்த்தி விடலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு சிரமமான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் தான் அதற்காக முயற்சிக்க வேண்டியிருக்கின்றது. இது முதலாவது அம்சம். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே பொறுமையோடு வாழ வேண்டுமாக இருந்தால், இபாதத்துக்களுடைய விடயத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து அவற்றை சதாவும் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டுமாக இருந்தால், சோதனைகள் வருகின்ற பொழுது தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், மிக முக்கியமான பங்கு நாம் யாரோடு பழகிறோமோ, யாரை நாங்கள் கூட்டாளிகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய கையில் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான், நண்பன் எப்படி நடப்பானோ அவனும் அப்படியே நடப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மை யுகாலில், எனவே உங்கள் ஒருவர் கூட்டாளி பிடிக்கின்ற பொழுது, தோழமை கொள்கின்ற பொழுது யாரை தோழனாக எடுத்துக் கொள்கின்றான் என்பதை பார்த்து கொள்ளட்டும், கொஞ்சம் ஆய்வு செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இபாதத்துக்களை தொடர்ந்து செய்ய வேண்டுமாக இருந்தால், பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ வேண்டுமாக இருந்தால், சோதனைகள் வருகின்ற பொழுது தளர்ந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றால், அப்படியாப்பட்ட நண்பர்களோடு நாங்கள் வாழ வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனைத்தான் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே நமக்கு வசியத்தாக சொல்லி காட்டுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, இரவிலேயும் பகலிலேயும் வணக்கங்கள் புரிவர்களோடு, அல்லாஹ்வை அழைப்பவர்களோடு உங்களுடைய உள்ளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை விட்டுவிட்டு சென்று விட வேண்டாம். யாரெல்லாம் பள்ளிவாலுக்கு வந்து என்னதான் வேலைப்பல் இருந்தாலும் பள்ளிவாலுக்கு வந்து தொழுகின்றார்களோ, அதே போன்று எவ்வளவு தான் கஷ்டமான நேரங்களாக இருந்தாலும் பாவங்களை விட்டும் விலகி வாழ்கின்றார்களோ, எவ்வளவு தான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லாஹ்விடம் மாத்திரம் துஆ கேட்டு பொறுமையாக வாழ்கின்றார்களோ, அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்வோமாக இருந்தால் நாமும் நல்லடியார் இந்த உலகத்திலே வாழலாம். நாமும் பொறுமைசாலிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பொறுமைக்குரிய கூலிகளை பெற்றுக் கொள்ளலாம். இறுதியாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்வதை விட்டு தவிர்க்க வேண்டுமாக இருந்தால், இபாதத்துடைய விடயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் தேவைப்படுகின்றது. அல்லாஹ்விடம் அதிகமாக பொறுமையை தருமாறு துஆ கேட்க வேண்டும். பொதுவாக இபாதத்தை கடைசி வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே உயிரிழக்கின்ற வரைக்கும் ஐவேளை தொழுகைகளை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்கி வைத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இறைவா, பாவங்களை செய்யாமல் என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை, பொறுமையாக இருக்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக என்று துஆ கேட்க வேண்டும். சோதனைகள் விடயத்தில் முதலாவது நமக்கு இருக்கின்ற கடமை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இறைவா, எமக்கு சோதனைகளை தந்து விடாதே என்று துஆ கேட்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு சோதனைகளை தருவானாக இருந்தால் அப்பொழுது அதனை தாங்கக்கூடிய அந்த ஆற்றலை தருவாயாக என்று துஆ கேட்க வேண்டும். பெருமனே நாங்கள் இறைவா, முசீபத்துக்கள் வந்தால், சோதனைகள் வந்தால் அவற்றை பொறுமையோடு அனுபவிக்கான வாய்ப்பை தருவாய் என்று துஆ கேட்பதை விடவும் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலின்படி ஆரம்பமாக சோதனைகள் வராமல் இருப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். அப்படித்தான் வந்துவிட்டால் அதனை தாங்கக்கூடிய, அதன் போது பொறுமையாக இருக்கக்கூடிய பலத்தை தருவாயாக என்று துஆ கேட்க வேண்டும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸபரா வ தவஃபனா முஸ்லிமீன். அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸபரனா, இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக என்ற அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அழகிய துஆவை, நம்முடைய ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துஆவை நாங்கள் கேட்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பொறுமையோடு வாழ்ந்து இபாதத்துக்களை கடைசி வரைக்கும் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, பாவங்களை மனது தூண்டுகின்ற பொழுது அல்லாஹுக்காக அதனை விட்டு பொறுத்துக் கொள்பவர்களாக, சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனைகளின் போது அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கக்கூடிய நல் மக்களில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.